பலத்த போலீசார் பாதுகாப்புடன் மேல தாளங்கள் முழங்க 10ற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையுடன் ஊர்வலம் வந்த இந்து முன்னணியினர் விநாயகர் சதுர்த்தியின் 5ஆம் நாளையொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்க காஞ்சிபுரம் 4 ராஜ வீதிகளில் உலா வந்த மகாபலிபுரத்தில் உள்ள கரையில் கரைக்க ஏற்பாடு. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலை வைத்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் 35ஆம் ஆண்டு காந்தி சாலையில் விநாயகர் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியின் 5ஆம் நாளையொட்டி விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வினை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே ஒன்று சேர்த்து மேல தாளங்களாக சண்டை மேளம், மங்கள வாத்தியம், சிவவாத்தியம், பேண்ட் வாத்தியம் போன்ற பல்வேறு மேல தாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் கோலாகலத்துடன் 10ற்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலையுடன் ரங்கசாமி குளம் பகுதியில் இருந்து காஞ்சிபுரம் 4 ராஜ வீதியில் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலமானது நிறைவுற்ற பிறகு மகாபலிபுரம் கடற்கரைக்கு சென்று அனைத்து விநாயகர் சிலைகளையும் கரைக்க ஏற்பாடானது. இந்நிகழ்வில் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ் மோகன் தலைமையில் அனுமன் மாதாஜி, மெட்ராஸ் சாஸ்திரி, பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் அருண்குமார், RSS மாவட்ட தலைவர் கோதண்டம், பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெகதீசன், இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சிவானந்தம், தேவதாஸ், நகர தலைவர் கிருஷ்ணா, ஏழுமலை, இஷ்டலிங்கம், சுதாகர், லக்ஷ்மணன், பன்னீர்செல்வம், தசரத் ஷா, டாக்டர் கணேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி சார்ந்தோர் கோலாகலமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஒரே நேரத்தில் லாரிகள், டாடா ஏசிகள் போன்ற வாகனங்கள் ஒன்று சேர்ந்ததால் காஞ்சிபுரம் பிரதான சாலையான காந்தி சாலையில் சற்று போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டது.